வணக்கம் விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான dumroot அல்வா. அது என்ன அல்வாவில் ஹெல்த்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. dumroot அல்வா செய்ய 50 கிராம் அளவு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கிக்கோங்க. 50 கிராம் அளவுள்ள வெள்ளை எள்ளு வறுத்ததை எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவுள்ள வால்நட் எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவுள்ள வறுத்த முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 50 கிராம் உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சிக்கோங்க. நட்ஸில் பார்த்தீங்கன்னா புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. எள்ளில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. முதுகுவலி இருக்கிறவங்க டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா முதுகுவலி சரியாயிடும். அதே மாதிரி ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அரைக்குறையாக அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. வானொலியில் 400 கிராம் அளவுள்ள வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெள்ளைப்பாக காய்ச்சிக்கோங்க. வெள்ளைப்பாகு முக்கால்வாசி அளவு கெட்டியானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விடுறதுக்கப்புறம் ஓரளவு கெட்டியானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிக்கிட்டே இருங்க, கை விடாமல் கிண்டிக்கோங்க. கை விட்டிங்கன்னா கட்டி கட்டியாயிரும். ஓரளவு கெட்டியானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓரளவு கட்டினியானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை நம்ம எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம்னா வானொலியில் பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிறாமல் இருக்கிறதுக்காகவும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா நெய் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ dumroot அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த dumroot அல்வா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.